நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரவையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரை கப்பு வந்து துருவன தேங்காய் போட்டு அதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கப்பு வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வேற ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மாற்றிட்டு அதை நல்லா வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்ச நட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகரு இதெல்லாம் போட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்திங்கன்னா சுவையான ரவா லட்டு வந்து ரெடிங்க. இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க கேட்குறப்ப குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு ரவா லட்டு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.